நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் என்ன சொல்றாங்க? கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் அப்சல்யூட் ஜீரோ, அட் அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னா என்னன்னா ஜீரோ கெல்வின், அப்சல்யூட் ஜீரோ. அட் அப்சல்யூட் ஜீரோ kinetic energy of molecules attain zero. சரியா? ஸோ அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்ல எல்லா மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? அப்படியே ஆடாம அசையாம இருப்பாங்க. அதான் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெம்பரேச்சருக்கு காரணமே 1 கெல்வின் வந்துச்சுக்கேன், நல்லா அப்படி ஆடுவாங்க, எல்லாம் எல்லாம் ஜாலியாக 2 கெல்வின் 5 கெல்வின் இன்னும் குதிப்பானுங்க. அப்ப டெம்பரேச்சர் அதிகமா என்ன ஆகும்? எக்ஸைட்டட். நான் சொன்னது சந்திரமுகியா மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எக்ஸைட் ஆகும். டெம்பரேச்சருக்கும் அந்த வைப்ரேஷன் தான் காரணம். டெம்பரேச்சர் அதிகமாக அந்த கைனடிக் எனர்ஜி, டெம்பரேச்சர் அதிகமாக தான் என்ன உள்ள பார்ட்டிகல் டகா 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 ஆடுவானுங்க. ஆனா 0 கெல்வின்ல அப்படியே இருப்பான். நோ எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ஜீரோ. அது அப்சல்யூட் ஜீரோல ஜீரோ. இதுதான் அதான் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ அந்த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸே என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் ஏற ஏற அந்த மாலிகுலுக்கு வந்து வைப்ரேஷன் சும்மா அதிர்து இல்ல, பேரை கேட்டாலே அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லுவார். ஆனா வந்து என்னன்னா, டெம்பரேச்சர் அதிகமானாலே வைப்ரேஷன் அதிர்து இல்ல அப்படின்றது தான் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். அப்சல்யூட் ஜீரோல நோ கைனடிக் எனர்ஜி, அப்ப நோ வைப்ரேஷன், அப்ப நோ மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர். எதுவுமே எல்லாத்துக்கும் நோ தான். நோ 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 நோ, அவ்வளவுதான். சரியா? அதுதான் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் சொல்றது. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.